ரகசிய கேள்விகள் நிகழ்ச்சிக்கு அன்புடன் அழைக்கிறோம். இன்றைக்கு குழந்தை இல்லா தம்பதிகளுக்கான சிறப்பு ரகசிய கேள்விகள் நிகழ்ச்சி. இன்றைக்கி சில முக்கியமான விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று செக்ஸ் அண்ட் ரொமான்ஸ், இன்னொன்று சில லேட்டஸ்ட் டெக்னிக் இன் இன்ஃபர்டிலிட்டி. செக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மனைவி கணவன்கிட்ட எப்படி நடந்து கொள்ள முடியும், நடந்து கொள்ள வேண்டும், அதே போல் அடுத்து கணவன் மனைவிட்ட எப்படி நடந்து கொள்வதை அதையும் பின்னால் பார்க்கலாம். முதல் ரூல் 1 கணவர்களுக்கு ஆண்களை பொறுத்த வரைக்கும் செக்ஸ் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. ஒரு ஆண் செக்ஸ் பண்ணலை அப்படின்னா வாழ்க்கையில் பல்வேறு முரண்பாடுகளை அவருக்கு கொண்டு வந்து சேர்த்துறோம். அவர்களுக்கு ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதே செக்ஸ் அதுக்கு முக்கியமான பங்கு வகிக்குது. தான் ஆண் என்பதை காட்டுவதற்கே அவங்களுக்கு செக்ஸ் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ ஹலோ சார், நான் காரைக்கால் செல்லா பேசுகிறேன். சொல்லுங்கள் மேடம். நீங்கள் சொன்ன மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சரியான ஒரு கோஆப்ரேட் இல்லாமல் நீங்கள் சொன்னீங்களா இந்த இன்ஸ்டன்ட் ஹேபிட்ஸ்னு, அதே போல் சார் ஹஸ்பண்ட் சரியாக என்கிட்ட அவ்வளோவா பேசவே மாட்டேங்கிறாரு. ஆனால் சொன்ன மாதிரி அடிக்கடி சண்டை வரும், ரொம்ப பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவார். சரிங்க. அதனால எங்கள் 2 பேருக்குள்ளே அவ்வளோவா அதிகப்படியாக நெருக்கம் இல்லாமல் ஆயிடுச்சு. சரிங்க. இப்போ வீட்டுக்கும் அவ்வளோவா வரதே இல்லை சார், கடையிலே படுத்து தூங்கிடுறாங்க. வீட்டிலே தான் இருக்கோம். அவரை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல. ஏதாச்சும் பேசினாலும் பதில் பேசவே மாட்டேங்கிறாரு. அவருக்கு நீங்க சொன்ன மாதிரி அவருக்கு எப்படி இருந்தாலும் அவருக்கு செக்ஸ் தான் முக்கியம். நம்ம என்ன மனநிலையில இருக்கிறோம், என்ன இது பண்றோம், அதை பத்திலாம் கிடையாது. சரிங்க. அவருக்கு விருப்பப்படும் போது நம்ம அவருக்கு ஒத்து போயிடணும். அதாவதுங்க ஒன்று அவர் விரும்பும்போது நீங்கள் அவருக்கான செக்ஸை கொடுக்குறதுல நீங்கள் தாராளமாக இருக்கலாம். இரண்டாவதாக நீங்கள் அப்யூசிவான வேர்ட்ஸை யூஸ் பண்ணாமல் இருங்க. மூன்றாவதாக அவர் யூஸ் பண்ணுறது அவர் அப்யூசிவ் வேர்ட்ஸுன்றது அவருக்கு தெரியாமல் இருக்கும். அவர் பழக்கத்திலேயே அப்படி பழகியிருப்பாங்க. அது அவங்க அப்பா அம்மாக்கிட்ட இருந்து அவங்க அந்த விஷயங்களை இன்ஹெரிட் பண்ணியிருப்பாங்க. அவங்களாம் கோபமாக ஒரு விஷயத்துக்கு கோபமாக பேசுகிறது, வல்கரான வார்த்தைகள், அப்யூசிவான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறதெல்லாம் புண்படுத்துற மாதிரி, ரொம்ப காயப்படுத்துற மாதிரி வார்த்தை, அது தீர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அந்த விதத்துல நம்ம பேச முடியாது. அவங்க நம்ம பேச்சு கவனிக்காம அவங்க பாட்டுக்கு பிள்ளைங்களை பத்தி அவங்களுக்கு கவலை கிடையாது, பொண்டாட்டி பத்தியும் கவலை கிடையாது. அவங்க வேலை செய்யணும், நமக்கு ஒத்து வரலன்னா அவங்க அங்கேயே தாங்க. நமக்கு பனிஷ்மெண்ட், எங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது, அவங்க தப்ப என்னன்னு உணர்றதே இல்லை சார். எங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது எங்களுக்கு. இது பெரும்பாலான குடும்பங்கள் இப்படி இருக்குங்க. இது அவங்களுடைய ஹேபிச்சுவலாக அவர் வளர்த்துருப்பார். இப்போ 2 வழிகள் இருக்குது. ஒன்று, இந்த ப்ரோக்ராம் அவர் பார்த்துக்கிட்டே இருந்தார்னா நிறைய விஷயங்கள் அவருக்கு புரிஞ்சிடும். அல்லது நீங்களும் அவரும் சேர்ந்து ஒரு கவுன்சிலர்ஸ்ட்டை போகலாம். அவங்க உங்களுக்கு இது பல்வேறு விஷயங்களை கிளியர் பண்ண முடியும். உடனே டைவர்ஸ் டைவர்ஸ் டைவர்ஸ், எதுக்கு எடுத்தாலும் டைவர்ஸ் சார், இதான் அவங்களோட இது. ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லிடுவாங்க. ஆக்சுவலா எனக்கு இருக்க பிடிக்கல, எனக்கு 2 பசங்க இருக்கிறாங்க, எங்களை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. ஆனா இதுக்கெல்லாம் காரணம், முக்கியமான விஷயம் இந்த செக்ஸ் தான். அது இல்லாதனாலதான் அவர் இப்படிலாம் பண்றாரு. கொஞ்சம் கூட என்ன அவரோட புத்தி என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு புருஷன் தானேன்னு எல்லானே கொடுக்க முடியல. உங்ககிட்ட சொன்னது கொஞ்சம் தான். அவர் நடந்துக்கிற விதத்தை பார்த்தா இது இந்த விஷயம்லாம் எங்க வீட்டுக்கே தெரியாது, நான் எதுவுமே சொன்னதே கிடையாது. பல ஆண்கள் இப்படி தாங்க அப்யூசிவாக தான் இருப்பாங்க. ஏன்னா வளர்க்கப்படுற முறை, உங்கள் குழந்தைகளை நீங்கள் உங்களுக்குள்ள சண்டைகளை பார்க்குறது, நீங்கள் கோவங்களை எப்படி வெளிப்படுத்துகிறீங்கன்னு பார்க்கக்கூடிய உங்கள் குழந்தைகளும் இப்படி தான் வளரும். உங்கள் பையங்களும் இப்படி தான் இருப்பாங்க, அக்ரெசிவாக இருப்பாங்க. ஏன்னா குழந்தைகள் மூளை ஒரு கம்ப்யூட்டரில் எம்டி கம்ப்யூட்டர் மாதிரி. நீங்கள் நடந்துக்கிற முறைகள் தான் அதில் போடுற சாஃப்ட்வேரு. குழந்தைகள் தமிழ் எப்படி கற்றுக்குது, நீங்கள் பேசுகிறத வச்சு தான் கற்றுக்கும். ஒரு கோபம் வந்தால், பிரச்சனை வந்தால் அதை எப்படி சால்வ் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதே மாதிரி தான் குழந்தை கற்றுக்கும். ஒரு பிரச்சனை வந்தால் எதிரில் இருக்கவங்களை சத்தம் போடணும், அது சம்மந்தப்பட்டவங்களை சத்தம் போடணும்னு குழந்தைகள் கற்றுக்கும். இது மாதிரி உங்கள் குழந்தைகளும் வரும். அவர் அவங்க அப்பா அம்மாட்டிருந்து இந்த மாதிரி பண்ணியிருப்பார், இந்த மாதிரி கற்றுக்கொண்டிருப்பாங்க.
இந்த அப்யூசிவ் பிஹேவியர் என்பது அது ஜென்ரேஷனாக வந்துகிட்டு இருக்கும். அவங்கள பார்த்து குழந்தைகள் கற்றுக்கும், குழந்தைகள் பெரியவளான பிறகு அப்படியே ஜென்ரேஷனாக போயிட்டுருக்கோம். ஒரு இடத்துல வந்து அதை சரி பண்ணணும். அப்படி சரி பண்ணுறது வந்து நீங்கள் அதை சரி பண்ணலாம். அது உங்கள் கணவர் வந்து எந்த அளவுக்கு அதை ஏற்றுக்கொள்வார்ன்றது சிக்கல். அட்லீஸ்ட் இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்த்தாருன்னா பல விஷயங்களை அவரால் மாற்றிக்கொள்ள முடியும். பாப்பாங்க சார், இதெல்லாம் பாப்பாங்க. இந்த நிகழ்ச்சி உங்க நிகழ்ச்சினா ரொம்ப பிடிக்கும், ஈடுபாடா சொல்லுவாங்க, அதுல இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படி இப்படிலாம் கேட்பாங்க. சரிங்க. இடையில வந்து இப்போ கொஞ்ச நாள் சண்டை வந்ததுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்போ வீட்டுக்கே வரதில்லை. இப்ப இவங்க வீட்டுல தனியா நான் தான் இருக்கிறேன், சரி ட்ரை பண்ணுவோம், உங்ககிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்கலான்னு இருந்தா எனக்கு லைன் கிடைச்சிருச்சு. அதான் நீங்கள் அவரோட முதல்ல வந்து நல்ல சமாதானத்தை ஏற்படுத்திக்கங்க. அப்புறம் வந்து நீங்கள் இந்த ப்ரோக்ராம்ஸில் வர மாதிரி சில முயற்சிகளை எடுத்து அவருடைய அப்யூசிவ் பிஹேவியரை அவருக்கு எடுத்துக்காட்டி அதை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ண முடியுமான்னு பாருங்கள். அல்லது நீங்கள் சொல்கிறது கேட்கலன்னா ஒரு கவுன்சிலர்ஸ்ட்டை போங்க. அவங்க இன்னும் தெளிவாக இந்த பிஹேவியர்லாம் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு சில முயற்சிகள் இருக்குங்க. எப்படி அதை ரிமூவ் பண்ணுறதுன்னு சில முயற்சிகள் இருக்குது, பயிற்சிகள் இருக்குது. அந்த பயிற்சிகள் அவர் பண்ணார்னா பெருமளவுக்கு குறைக்க முடியும். அவங்க வந்து சார் எங்க வீட்டுக்காரங்க வந்து டைலர், நிறைய லேடிஸ் இருப்பாங்க. அவங்க கிட்ட வந்து இதெல்லாம் சாதாரணமா பேசுறாங்களா, எப்படி பேசுறாங்க அதை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது சரியா. ஆனா இங்க வந்து அவங்க எப்பவுமே செக்ஸ்ல ரொம்ப அவங்களுக்கு ஈடுபாடு உண்டு. இந்த செல்போன்ல இந்த படம் எல்லாம் வச்சுட்டுலாம் பாப்பாங்க. சரிங்க. நான் திட்டுவேன், ஏங்க இந்த மாதிரிலாம் பண்றீங்கன்னா, இது சும்மா பாக்குறது தானே அப்படின்ட்டு. எனக்கு பொதுவாவே அவங்க மேல இந்த விஷயத்துல ரொம்ப அவங்க ஈடுபாடு உள்ளவங்க அவங்க. சரிங்க. அவங்க டைலரா இருக்குன்னா ரொம்ப லேட்டா வருவாங்க வீட்டுக்கு. லேட்டா தான் வருவாங்க, காலையிலேயே சீக்கிரமா போயிடுவாங்க. சரிங்க. இப்ப வந்து சார் எனக்கு சரியா நான் இல்லாதனால கடையில உள்ள பொண்ணுங்களோட தொடர்பு வச்சுக்காங்கன்னு எனக்கு ஒரு டவுட். ஏன்னா அவங்க நடவடிக்கையில ஒரு கொஞ்சம் மாற்றம் தெரியுது. அதனால வேற வீட்டுக்கு வர்றதுலேன்னு 3 நாளா வீட்டுக்கே காலையில வந்துட்டு போயிடுறாங்க, நைட்டு வீட்டுக்கு வர்றது கிடையாது. இப்போ வந்து நீங்கள் இதை ரொம்ப ரகசியமாக வச்சுக்காதீங்க. இதை வந்து நீங்கள் அவங்க வீட்டுக்கும் சொல்லுங்கள், உங்கள் வீட்லேயும் சொல்லுங்கள். சொல்லி நீங்கள் இதை பிரச்சனையாக்க வேண்டாம். ஆனால் அவரை சரி பண்ணுறதுக்கான முயற்சியில் மேற்கொள்ளுங்க. நீங்கள் ரகசியமாக வச்சுக்கிருந்தீங்கன்னா யாருக்கும் தெரியாது. இது ரொம்ப பெருசாக வளர்ந்த பிறகு, இல்லை அது யாராவது கர்ப்பமாகி அதில் அப்படி இப்படின்னு சிக்கலான பிறகு நீங்கள் கொண்டு போனீங்கன்னா பல நேரங்களில் உங்களுக்கு இன்னும் இழப்பு அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் அதை ஒரு பிரச்சனையாக்கி ஒரு சொல்யூஷனுக்கு வந்தாங்கன்னா ஆரம்ப கட்டத்திலே தவிர்க்கிறது ஈஸி. பெரிய பிரச்சனையான பிறகு நீங்கள் தவிர்க்கிறதுன்றது சில நேரங்களில் முடியாமல் கூட போயிடலாம். அதனால் நீங்கள் வந்து உங்கள் சைடில் உங்கள் அப்பா அம்மா அதே மாதிரி அவங்களுடைய பேரண்ட்டு அப்பா அம்மாக்கெல்லாம் சொல்லி நீங்கள் இதை சரி பண்ண முயற்சி பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லது. நீங்கள் நீண்ட நாட்கள் இப்படி கொண்டு போக வேண்டாம். வணக்கம்.